அனைத்தவர்களும் வணக்கம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் பறிக்கப்பட்டாச்சு. அப்போ அடுத்தது நாம் தமிழர் கட்சியுடைய சின்ன என்ன சின்ன என்ன சின்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. பல பேர் இதே ஹேஷ்டேக் ஆகி நாம் தமிழ் சின்னத்துக்கு என்ன ஆச்சு, நாம் தமிழ் சின்னம் என்னதான், நாம் தமிழ் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஹேஷ்டேக்ல வந்து ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சியோட சின்னம் கிடைச்சிருச்சு. அதை பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். நாம் தமிழோட சின்னம் என்னவா இருக்கும் சொல்ல யோசிச்சிருந்தாங்க. ஆனா இது ஏற்கனவே சின்ன கைப்பற்றப்பட்டாலும் ஆனா வேற ஏதாவது முக்கியமான சின்னம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா உறுதியா நாம் தமிழ் கட்சியோட சின்னன்றது அண்ணனே வெளியிட்டாரு. அந்த நாம் தமிழ் கட்சியோட சின்னம் என்னன்னா அதை நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சியுடைய சின்னன்றது தமிழுடைய உரிமைகளை நாடாளுமன்றத்தை பேசுவதற்காக நாம் தமிழ் கட்சி சார்பா இந்த தடவை இந்த தேர்தலுக்கு மைக் சின்னம் என்று ஒதுக்கிறாங்க. ஆமாங்க, மக்களுடைய குரலா ஒலிக்கிறதுக்காக அந்த மைக் சின்னமே நமக்கு அந்த தேர்தலோட சின்னமாவே நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, தேர்தலுக்கு இன்னும் குறிகாலம் தான் இருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாமே அவங்க ஏற்கனவே சின்னன்றது பதிவிச்சாச்சு. அந்த சின்னன்றது ஏற்கனவே தெரியும். ஆனா நாம் தமிழ் கட்சியோட சின்னம் எப்படி ஒரு விளைவா கொண்டு போக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நம்மளுடைய ஐட்விங்ன்றது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கிறதுல கண்டிப்பா இந்த சின்னன்றது மிக விரைவில் எடுத்துட்டு போகும். அதை தாண்டி உங்களை போல என்ன போன்ற பல பேர் என்ன செய்யுங்கன்னா வாட்ஸ்அப் டிபியில இருந்து ஃபேஸ்புக் டிபியில இருந்து எல்லா இடத்துலயுமே இந்த மைக் சின்னத்தை வந்து உடனடியாக கொண்டு போகணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மைக் சின்னம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மைக்ல பல விதமான வடிவம் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். பல விதமான வடிவம் இருந்தா அந்த வடிவத்தில் இருக்க விதவிதமான மைக்கில் நீங்க பரப்பிட்டு இருந்தா அது கண்டிப்பா அது நம்ம கட்சிக்கு ஒரு பலவீனமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சி ஒதுக்குன்னா அந்த மைக்குன்றது ஒரே வடிவில் தான் இருக்கும். நம்ம நினைச்சு கொண்டு இருக்க பலவிதமான மைக்களை நம்ம அறிமுகப்படுத்தி அதை கொண்டு போவோம். ஆனா அந்த இடத்துல அந்த வாக்கு இயந்திரத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேர்தல் ஆணையம் ஒதுக்குன அந்த ஒரு சின்ன மட்டும் தான் இருக்கும். இப்போ மைக்குன்னா அவங்க ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வடிவம் மட்டும் தான் இருக்கும். பல விதமான மைக்கை நீங்க வாட்ஸ்அப் டிபிலையும் சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அப்படி நீங்க பல விதமான மைக்கில் நீங்க பரப்பிட்டு இருந்தா அந்த இடத்துல உங்க மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரது வாய்ப்பு இருக்கு. இப்போ நார்மலா எல்லாம் யூஸ் பண்ற மைக்கு எல்லாமே நீங்க வந்து பரப்பினீங்கன்னா அப்போ என்ன ஆகும், கண்டிப்பா வந்து இது மைக்கு தான் மக்கள் வந்து கவனம் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த வாக்கு இயந்திரத்துல போய் நம்ம வாக்கு போடும் போது இதுக்கான சின்னத்தை அவங்க பார்ப்பாங்க. அப்போ நாம் தமிழ் கட்சியோட சின்னத்தோட மைக் வடிவன்றது வேற விதமா இருந்தா அந்த இடத்துல மக்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நாம் தமிழ் கட்சி வெளியிடப்படுகின்ற அந்த மைக் சின்னத்தையே வந்து எல்லாரும் வந்து பரப்பணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அந்த இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமான மைக் சின்னங்களை வந்து நம்ம பரப்பக்கூடாது. கண்டிப்பா தேர்தல் ஆணையம் என்ன கொடுக்குதோ அதை கட்சி சார்ந்து வெளியிடுவாங்க. அந்த மைக்கை மட்டும்தான் நம்ம எல்லாரும் பரப்பணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்போதான் மக்களுக்கு போய் எளிதா சென்றடையும். மக்கள் தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட வரும்போது கூட அந்த வாக்கு இயந்திரத்துல பார்க்கும்போது இதுதான் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய மைக் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த விழ வேண்டிய வாக்கு கண்டிப்பா நமக்கு வந்து சேரும். அதனால எல்லாருமே வந்து ஒரே விதமான மைக்கை வந்து பரப்புனா ரொம்பவே நல்லா இருக்கும். நாம் தமிழ் சின்ன என்னவா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில அச்சாம்பர அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி மைக் சின்னமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அவ்வளவு கத்தி நம்மளுடைய உரிமைகளை வந்து நம்ம பேசுறோம். நம்மளுடைய இணைய ரீதியான உரிமைகளை வாங்கணும் அப்படின்றதுக்காக பேசுறோம். அப்படி நீங்க பேசுறதுக்கு உறுதுணையா இருக்க அந்த மைக்கையே நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்துருக்குன்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இது மற்ற சின்னத்தை விட இந்த சின்னன்றது மக்களை வந்து ரொம்ப கவர்றதா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மக்களோட ஒன்றி இருக்க ஒரு சில சின்னங்களா இருக்கு. ஆனாலுமே மைக்குன்றது மக்களுக்கு ஒரு எளிதில் கொண்டு போக சின்னமாகும். நம்ம அடிக்கடி பேசும்போது நம்ம அந்த சின்னத்தை வந்து காட்டியே பேசலாம். இப்போ என்னுடைய தகவல்களை என்னோட உரிமைகளை நான் எதன் மூலமா பேசுறேன், எல்லாரும் எதன் மூலமா பேசுனாங்க, இந்த மைக்கு மூலமா தான். இந்த மைக்கு தான் நம்மளுடைய சின்னம். உங்களுக்கும் இடையில இந்த தகவலை பரிமாறுற இந்த மைக்கு தான் நம்மளுடைய சின்னம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பேசலாம். மக்கள் எளிதில் கவர்ற அளவுக்கு தான் நம்ம இந்த மைக் சின்னம் இருக்கு. ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையம் விவசாய சின்னம் பிடுங்கிட்டாலும் மக்களுக்கிட்ட எளிதில் எடுத்துட்டு போற மாதிரி இந்த மைக் சின்னம் நம்ம கேட்டு வாங்கினது ஒரு சிறப்பு அம்சம் தான். இந்த சிறப்பு அம்சமான இந்த மைக்கை வச்சு இந்த தேர்தலில் கண்டிப்பா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குன்றது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்னத்தை இனிலிருந்தே பரப்ப தொடங்கிட்டா கண்டிப்பா நம்மளுடைய சின்னன்றது எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். பிற கட்சிகள் விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டா நாம் தமிழ் கட்சியை அழிச்சலாம் சொல்லி நினைச்சிருந்தாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி எந்த சின்னம் கொடுத்தாலும் அதுல அல்டிமேட்டா நின்று நம்மளுடைய தமிழ் தேசிய வாக்குகளை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை நம்ம காமிக்கணும். அதுக்காக நம்ம சின்னத்தை பரப்பி நாளைக்கு ட்விட்டர்ல எல்லாத்துலயுமே இந்த நாம் தமிழ் கட்சி சின்னமான இந்த மைக்கு தான் ட்ரெண்டிங்ல இருக்கணும். அதுக்கு நம்மளுடைய ஐடிவிங்கோட சேர்ந்து நம்மளும் தொடர்ந்து இந்த மைக்குகளை பரப்புறதுக்கான வேலையை செய்யணும். கண்டிப்பா எல்லாம் செய்யுங்க. நாளைக்கு நாம் தமிழ் கட்சியோட இந்த மைக் சின்னம் தான் ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கா இருக்கணும். அதுக்கான வேலையை இப்ப இருந்து நானும் தொடங்க போறேன். நீங்களும் கண்டிப்பா தொடங்குங்க. மேலும் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த மைக் சின்னத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிறகு அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.